ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. SRM பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த சொல் தமிழா சொல்ன்ற நிகழ்ச்சி. ஒரே மேடையை அண்ணாமலையும் சீமானும் பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா பார்க்கப்படுது. அங்கு கலந்துகிட்ட அண்ணாமலை பல விஷயத்த ரொம்ப வித்தியாசமா பேசியிருக்கிறாரு. எனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லை, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, மாநில கட்சியும் பிராந்திய கட்சியும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. தன் கட்சியே தான் விமர்சனம் பண்றாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓவராலா அண்ணாமலையோட சப்ஜெக்ட், அந்த ஈவெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து ஒரு தமிழ் பேராயம் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க SRM காலேஜில் வச்சிருக்காங்க போட்டுருக்கு. அவங்க நடத்துற ஒரு அமைப்பு அது. அவங்க நடத்துற விழாவில் தான் 2 பேரும் கலந்துட்டு இருக்காங்க. மாநில அளவில் சிறந்த பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து மாணவர்கள், இளைஞர்கள் அளவில், மாணவர்கள் அளவில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குற ஒரு விழா. அதுக்கு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. 2 பேருமே வந்து ஒரு ஒரு முரண்பட்ட தத்துவத்தின் தலைவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ் தேசியமும் இந்துத்துவமும் வெவ்வேறு தத்துவங்கள். 2த்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் தத்துவம் இந்துத்துவான்றது அண்ணாமலை விட மறுக்கலாம். அவங்களோட RSS காரங்களை கேட்டா மறுக்க மாட்டாங்க. அண்ணாமலை RSS கிடையாது. அவர் நடுவில் தான் வந்திருக்காரு. அதனால அவருக்கு அந்த இந்துத்துவாவோட இது அவருக்கு அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தமிழ் தேசியம் வந்து இவருக்கு முக்கியம், சீமானுக்கு முக்கியம். 2மே வந்து ஒன்றுக்கொன்று முரணானது. அது வந்து தேசிய நலன் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்கள் மேல ஆதிக்கம் செலுத்துற ஒரு விஷயம் தான் இந்துத்துவா. அவங்களுடைய பாஜகவுடைய அந்த அடிப்படை கோட்பாடுகள்ல ஒண்ணு என்னன்னா, டெல்லியிலேருந்து மாநிலங்கள் ஆளணும். டெல்லியிலேருந்து மாநிலங்கள் ஆளணும். ஆங்கிலத்தை எடுக்கணும், அந்த இடத்துல ஹிந்தியை வைக்கணும். ஹிந்தியை எடுக்கணும், அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை வைக்கணும். பெண்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. அரசியலுக்கு வந்தா ஒழுக்கம் கெடும். இதெல்லாம் அவங்களுடைய பாலிசி, RSS பாலிசி. இதெல்லாம் வெவ்வேறு சமயங்கள்ல இதெல்லாம் லிபரலைஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இடஒதுக்கீடுக்கு எதிரான பாலிசி தான் அவங்களுது. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்காக அவ்வப்போது ஒரு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி விட்டு கொடுக்குற மாதிரி போய் அதிகாரத்துல பிடிச்ச பிறகு அதுக்கு தங்கள் கொள்கைக்கு ஏற்றபடி நடப்பதுதான் இந்துத்துவாவுடைய பாலிசி. அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, 370 தூக்குவாங்க. அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, முத்தலாக்க கொண்டுருவாங்க. அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ராமர் கோயிலை கட்டுவாங்க. அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, வக்ஃப் போர்டுல இருக்கிற அதிகாரத்தை பறிப்பாங்க. அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற நிலத்தை புடுங்குவாங்க. இதுதான் அவங்களுடைய பாலிசி. தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட பாலிசி இல்லை. தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஆளணும். இங்க வந்து எல்லாமே தமிழா இருக்கணும். இங்க வந்து மற்ற மொழி சிறுபான்மையோருக்கு வந்து அரசியல்ல வந்து முன்னணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கொடுக்க கூடாது. இங்க தமிழர்கள் மட்டுமே முன்னாடி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க மொழிக்கு, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயம், தமிழர்களுக்கு முக்கியத்துவம் ஒரு விஷயம், அதிகாரம் தமிழர்கள் கையில் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம். அதனால வந்து இத இது பாஜக அண்ணாமலையும் சீமானும் இன்னைக்கு பேசியிருக்கலாம். மேடை அழகுக்காக, மேடையோட அந்த இதை கண்ணியத்தை மெயின்டைன் பண்றதுக்காக எனக்கும் சீமானுக்கும் வேறுபாடு இல்லை. உங்களுக்கும் சீமானுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. நீங்க வந்து இந்துத்துவா என்கிற தத்துவத்தை பிரதிநிதியா அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவர் தமிழ் தேசியம் என்கிற நேர் எதிரான இன்னொரு சிந்தனையின் பிரதிநிதியாக உட்கார்ந்துருக்காரு. உங்க 2 பேருக்கு எந்த விதத்திலையும் பொருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை. தேசியம் என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு விரோதமா தான் இருக்கு, மாநிலங்களுக்கு விரோதமா தான் இருக்கு. நீங்க கொண்டு வர வக்ஃப் போர்டு பில்லு தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லீம்லையும் பாதிக்குது, அகில இந்திய அளவிலையும் பாதிக்குது. காவிரி தண்ணியை நீங்களும் இந்த பாஜகவும் கொடுக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு, காங்கிரஸும் கொடுக்க மாட்டேங்குது. அதனால நீங்க தான் வந்து அதிகாரத்தை, மாநிலங்கள் அதிகாரத்தை நீங்க தான் பறிக்கிறீங்க நீங்க. அதனால இந்த நிதியை நீங்க தான் கொடுக்க மறுக்கிறீங்க, எங்ககிட்ட இருந்து வாங்குற நிதியை. இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கும், நீங்க தான் வந்து கொள்கையை திணிக்கிறீங்க. நீட் அல்லது புதிய கல்விக் கொள்கையெல்லாம் திணிக்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல கரெக்ட்? இதெல்லாம் வந்து சீமான் எதிர்க்கிறார். இவர் எப்படி அண்ணாமலையோட ஒன்று விட்டு போவாரு? மிஞ்சி போனா சீமான் வந்து இப்ப பாஜகவுக்கு பி டீமா இருந்தா தான் ஒத்து போக முடியும். திமுக வாக்குகளை திமுகவுக்கு போற மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும்ன்ற லெவல்ல அவர் ஒர்க் பண்ணாதான், இல்ல அது பாஜகவுக்கு பி டீமா இருந்தாதான் அவருக்கும் சீமானுக்கும், அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்க முடியும். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னன்னா, நீங்க 2 பேருமே சேர்ந்து பெரியார் எதிர்க்கிறீங்க, அவ்வளவுதான். வேற எந்த ஒற்றுமையும் உங்களுக்கு கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, நாம் தமிழருக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் எதுன்னு சொல்லல. அவர் கட்சி மெயின் பண்ணி சொல்லல. எனக்கும் சீமானுக்கும் சொல்றாரு. அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்றாரு. இண்டிவிஜுவல்ஸ் வச்சு சொல்றாரு. அந்த அந்த உதாரணத்தை எப்படி பாக்குறது சார்? அண்ணாமலையை நம்ம இண்டிவிஜுவல் எடுத்துக்க முடியாது சார். இன்னைக்கு தேதி வரையும் பாஜக தலைவரா இருக்காரு சார். அப்ப தனியா நீங்க எனக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டீங்களா? பாஜக இருந்து விலகிட்டீங்களா? தனியா போயிட்டீங்களா?
தனியா போயிட்டீங்களா? தனியா போய் நாளைக்கு சீமானோட ஏதாவது கட்சி கூட்டணி வைக்க போறீங்களா? தனியா கட்சி ஆரம்பிச்சு. அந்த விழால சீமான் என்ன பேசுறாரு தெரியுமா? தமிழ்நாட்டுல பாஜக என்கிற பெயரை மக்கள்கிட்ட பதிய வைத்தவர் அண்ணாமலைன்றாரு. அதே விழால சீமான் பேசுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுக சொரிஞ்சு விட்டுக்கிறாங்க. அவருக்கு இவரு, இவருக்கு அவரு முதுக சொரிஞ்சு விட்டுக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளர்க்கறதுக்கு அண்ணாமலையோட பங்களிப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். பாஜக தலைமை வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு போகும்போது அண்ணாமலை இருக்கணுமா வேண்டாமான்ற ஒரு முக்கியமான கேள்வியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு வரப்போற வாரத்துல தெரியும். அதுக்கு நடுவுல இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அதாவது இவர் வந்து ஒரு சிம்பதி ஃபேக்டர் கிரியேட் பண்றாரு. தன்னை பத்தின ஒரு பரிதாபங்கள் சுய சுய பச்சாதாபம் தேடுறாரு ஆக்சுவலா. அதனால நான் தொண்டனாக கன்டினியூ பண்ணுவேன். நான் வந்து கட்சி தான் முக்கியம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடி என்ன பண்றாரு? தலைவரா தொடர்றதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லாத்தையும் செய்றார். மறைமுகமா. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறார். அது அவர் சக்சஸ் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. அந்த முயற்சியை அவர் எடுக்கிறார். அவர நீக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதே சமயம் வந்து சீமான் போன்ற ஆட்களோட மேடையை பகிரும்போது எனக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. நீங்க ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருக்கீங்க. இன்னி வரையும் இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு சீமான் வந்து உங்க பாலிசி எல்லாத்தையும் எதிர்க்கிறார் சார். உங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் பெரும்பாலான பாலிசி எதிர்க்கிறாரு. மோடி வந்து தமிழ் ஆதரிச்சு பேசுறதை மட்டுமே அவர் ஆதரிக்கிறாரு. மத்த எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு. மத்திய அரசு எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு. மத்திய அரசு கொண்டு வர பாலிசி எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு அவரு. பல விஷயங்களை எதிர்க்கிறாரு. மத்திய அரசுடைய பல விஷயங்களை அவர் எதிர்க்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்க கட்சியை விட்டுட்டு உங்களை எப்படி நாங்க பார்க்க முடியும்? அப்ப நீங்க தனியா உங்கள பார்த்துக்கிறீங்கன்னா, நீங்க கட்சியில இருந்து விலகி நிக்கிறீங்களா நீங்க? அந்த கேள்வி வருதுல்ல உங்களுக்கு? கட்சிய விட்டு உங்கள விலக்கி பார்க்கிறீங்களா நீங்க? நீங்க பாஜகவோட எஸ். தலைவர்ன்ற முறையில தான் சார் உங்கள கூப்பிட்டுருக்காங்க. தனிப்பட்ட அண்ணாமலைய கூப்பிடுவாரா பாரிவேந்தர்? பாரிவேந்தர் தனிப்பட்ட அண்ணாமலைய கூப்பிடுவாரா சார்? நீங்க ஒரு கட்சியோட தலைவரா இருக்கீங்க. உங்கள கூப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு. அவர கூப்பிட்டுருக்காரு. அவரு சீமான் வந்து தெளிவா தமிழோட சிறப்புகள், தமிழோட தொன்மை இதெல்லாம் பத்தி அழகா பேசின்னு போறார். தமிழ் மொழிய ஏன் கையாளணும்? தமிழ் மொழிய விட்டா என்ன ஆகும்? எல்லாம் கரெக்ட்டா பேசின்னு போறார். இவருக்கு என்ன திடீர்னு அங்க போய் பாலிடிக்ஸ் பேச வேண்டிய அவசியம் என்ன? சீமானும் நடுவுல ஒரு இடத்துல பேசுறார். ஏதோ தமிழ்நாட்டுல பாஜக அவர் தான் ஏதோ தெரிய வச்சாருன்னு பேசுறாரு. அது அவர் ஏதோ அவருக்கு முதுகுல தட்டி குடுக்குற மாரி பேசுறாரு. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, உங்களுக்கும் சீமானுக்கும் 1000 மைல் இடைவெளி இருக்கு கொள்கை அளவுல. சும்மா ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. அப்ப நீங்க பாஜகல இருக்கீங்களா இல்லையான்னு பதில் சொல்லுங்க. எனக்கும் சீமானுக்கும் ஒற்றுமை இருக்குன்னா என்ன அர்த்தம்? தமிழ் தேசியத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் என்னைக்குமே ஒற்றுமை வராது சார். வரதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். வந்தா அது சீமானுக்கான பின்னடைவா இருக்கும் அது. அண்ணாமலை தனியா வந்து எனக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் தனியா பேசுறேன், தனி மனிதனா பேசுறேன் அப்படின்னா, அப்ப பாஜகல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்களா? ரிசைன் பண்ணிட்டீங்களா தலைவர் பதவிய? சொல்லுங்க. அதையே சொல்லுங்க வெளியில. நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு கேள்விய அவரை நோக்கி எழுப்ப வேண்டியதா இருக்குன்னு பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த அங்க மேடையில சொல்லியிருக்கிறாரு. தேசிய கட்சி எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும், மாநில கட்சி எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதுனால மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் பக்கத்துல நின்னு பேசுறாரு அவரு. அவரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்துகிட்டு ஒரு தேசிய கட்சி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னு சொல்றாருன்னா அப்ப வந்து அவர் பாஜக விமர்சனம் பண்றாரா? மக்கள் பக்கம் வந்து நிக்கிறாரா? எப்படி இத புரிஞ்சுக்கிறது சார்? அந்த டேர்ம்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா சார். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போறாரு. வக்ஃப் போர்டு பில் விஷயத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் தான் பாஸ் பண்றாங்க பாஜக. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏன் போறாங்க? நாட்டுல 20% இருக்கிற ஒரு கம்யூனிட்டியோட லேண்ட வந்து புடுங்க பாக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் அது ஆக்சுவலா. அடுத்தது இன்னும் ஒரு 3% இருக்கிற கிறிஸ்டியன்ஸோட லேண்ட புடுங்க பாக்குறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். அப்ப நீங்க பெரும்பான்மைக்கான விஷயங்கள நீங்க கொண்டு போறீங்கல்ல. பெரும்பான்மை மதத்துக்கான விஷயங்கள கொண்டு போறீங்கல்ல. நீங்க வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்புக்கு எதிரா இருக்கீங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க வந்து அத கொச்சப்படுத்துறீங்க. அந்த மாரி கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு தேசிய கட்சி? அப்ப சமூக நீதிக்கு எதிரா இருக்கீங்களா நீங்க? சோ இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அதிகாரத்த புடுங்குறீங்க. அரசியல் சட்ட அடிப்படையில் அமைந்த அமைப்புகளோட அதிகாரத்தெல்லாம் புடுங்குறீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் தூக்கி போடுறீங்க. கண்டுக்க மாட்டேன்றீங்க. இதெல்லாம் எத காமிக்குது? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யார் போறா? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறது மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு. அப்ப அத நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னு விமர்சிச்சீங்கன்னா, மாநில சார் தேசிய கட்சிகளுடைய செயல்கள் மாநிலத்த பாதிக்கிறதா இருந்தா, மாநிலம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக தான் செய்யும். அத நீங்க தடுக்க முடியாது. எங்களுக்கு மொழி பிரச்சனையிலயோ, நதிநீர் பிரச்சனையிலயோ, வேற வாழ்வாதார பிரச்சனையிலயோ, எங்களுக்கு தேசிய கட்சியினால பாதிப்பு உண்டானா, மாநிலங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் சார். நீட் பிரச்சனையினாலும் நாங்க பாதிக்கப்பட்டாலோ, மாநிலங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். அத நீங்க தடுக்க முடியாது. அப்ப எங்க மாநிலங்களோட நலன்கள நீங்க பாதுகாக்கணும்னா, நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக்கூடாது. நீட்ட வந்து ஒரு மாநிலம் எதிர்க்குதுன்னா, ஒரு மாநிலம் வந்து சட்டசபையில தீர்மானம் போட்டு நிறைவேற்றுதுன்னா, அந்த மக்களுடைய விருப்பத்த நிறைவேற்றணும் நீங்க. 6 மாசமா, 1 வருஷம் கழிச்சு பில்ல திருப்பி அனுப்பக்கூடாது. அப்ப நீங்க யாரு? உங்களுக்கு சபார்டினேட்டா நாங்க? அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு. மத்திய அரசும், மாநில அரசும் ஒண்ணுக்கு ஒண்ணு சபார்டினேட் கிடையாது. 2மே அரசியல் சட்டத்தின்படி அதிகாரமேற்ற இதுல இருக்காங்க. அந்த மட்டத்துல அதிகாரம் படைத்தவை. சட்டத்தை ஏற்ற அதிகாரம் படைத்தவை.
அப்படி இருக்கும்போது நீங்க என்ன உங்களுக்கு சபாநாயகர் நீங்க இஷ்டத்துக்கு வந்து காரணம் சொல்லாமே நீங்க மசோதாவை திருப்பி அனுப்புவீங்க. அப்ப எங்களுடைய மக்களுடைய அந்த எண்ணங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க நீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க நீங்க? ஸோ அதனால நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறீங்க. அத வந்து அண்ணாமலை வெளியில வந்து சொல்லணும். பாஜக விட்டு வெளியில வந்து சொல்லணும். அதுதான் சார். இப்ப என்னன்னா வந்து பாஜக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கடந்த 11 ஆண்டுகளை பார்த்திருக்கோம். பல்வேறு விஷயத்துல கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி பல விஷயத்துல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்க. அதை பாஜகவுடைய மாநில தலைவரா உட்காந்துக்கிட்டு சீமான் கூட மேடையை பகிர்ந்துக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா சொந்த கட்சிக்கான விமர்சனத்தை வெளிப்படையா முன்வைக்க வந்துட்டாரா? பாஜக எதிர்க்கிற இடத்துக்கு வந்துட்டாரா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் 2 டபுள் ஆக்ஷன் போட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு பயம் இருக்கு. அவருக்கு வந்து பதவி போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. பதவி நீடிக்கணுமேனு ஒரு ஆசை இருக்கு. பதவியை காப்பாற்றணுமேனு ஒரு ஏக்கம் இருக்கு. இந்த மாதிரி நவரசங்களோட இருக்காரு சார் இப்ப அவரு. அவர் நவரசங்களோட இருக்கிறது என்னன்னா, எல்லா விதமான முகத்தையும் காமிக்கிறாரு. அண்ணாமலை இப்போ 6 முகத்துக்கு மேலேயே காமிக்கிறாரு. அவர் காமிச்சு என்ன பண்றாரு, பதவி கண்டினியூ ஆச்சுன்னா அவருக்கு சந்தோஷம். அப்ப அவருடைய பேச்சே மாறி போயிடும். அப்ப இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தேசிய கட்சிகள் போறதெல்லாம் பேச மாட்டாரு. இப்ப வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையில இருக்காரு. என்ன ஆகுமோன்னு தெரியாத நிலையில, இப்படி ஒரு பிட்டு போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டு வைக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. தேசிய கட்சிகள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போதுன்னா எந்த இடத்துல சொல்லுங்க. நீங்க தான் 11 வருஷமா ஆண்டு நிக்கீங்க. எந்தெந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனீங்க? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. டெல்லி அரசுக்கு வந்து தான் பவர் இருக்கு அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பண்றதுக்குன்னு. நீங்க சட்டத்தை மாத்தி கவர்னருக்கு பதவி இருக்குன்னு அதிகாரம் இருக்குன்னு சட்டத்தை போடுறீங்க. எலெக்ஷன் கமிஷன் பேனல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நியமிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நீங்க அதை உடனே சட்டத்தை மாத்தி உடனே மத்திய மந்திரி இன்னொருத்தரை போட்டா போறோம்னு நீங்க போடுறீங்க. இப்ப யார் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க தானே போறீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத நீங்க தானே போயிட்டு இருக்கீங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு ஒரு டைரக்டருக்கு 6 தடவை பதவி கொடுக்குறீங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் குட்டி வச்ச பிறகு அவருக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் அவர் ரிலீவ் பண்றீங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? இதெல்லாம் எந்த அடிப்படையில் செய்றீங்க? ஸோ இதனால இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறது யாரு? நீங்க தானே போறீங்க. பிஜேபி தானே போகுது. அப்ப அண்ணாமலையோட கட்சி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது, அந்த கட்சி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னு ஒரு மாநில தலைவர் சொல்றாருன்னா, ஐயா நீங்க பிஜேபியில இருக்கீங்களா இல்லையா? தெளிவா சொல்லுங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேங்க. இல்லைங்க போன வாரமே நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டீங்க. அவங்க தாங்க இன்னும் அக்செப்ட் பண்ணாத வச்சிருக்காங்களா? அதையும் சொல்லுங்க. இல்லங்க நான் வந்து பதவியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னா, அப்ப ஏன் இது மாதிரி பேசுறீங்க? பதவி நீடிப்பு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா, இது மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி பல கேள்விகள் வருது. சீமான விடுங்க. சீமானுக்கு வந்து தமிழ்நாடு தான் முக்கியம். அவருக்கு நேஷனல் பத்தி கவலை இல்ல. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் பாஜகவுக்கு ஆதரவா பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாஜகவோட கொள்கை நிலையில அவர் இருக்கார். பெரியார் எதிர்த்து பேசுறார். அது தவிர மத்த எல்லா விஷயத்திலையும் அவர் மத்திய அரசு தான் களத்துல களமாடிட்டு இருக்காரு. மாநில அரசு தான் களமாடிட்டு இருக்காரு. ஊழல்னு மத்திய அரசு மட்டுமே சொல்றாரு. மாநில அரசு தான் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு மாநில அரசு மட்டுமே சொல்றாரு. மத்திய அரசு தான் சொல்றாரு. அரசியல் சட்டத்தை மீற விஷயத்துல மத்திய அரசு தான் சொல்றாரு. கருத்து சுதந்திர விஷயத்துல மத்திய அரசு தான் சொல்றாரு. மாநில அரசு தான் சொல்றாரு. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் வந்து மத்திய மாநில அரசுகள் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிற சீமானுக்கும் உங்களுக்கு என்ன ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இல்ல ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. சும்மா மேடை அழகுக்காக பேசக்கூடாது. ஒண்ணு நீங்க பாஜக தலைவரா இருங்க, இல்ல வெறும் அண்ணாமலையா இருங்க. ஏதாவது ஒண்ணுத்துல நின்னு பேசுங்க. ரைட் சார். ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னை வித்தியாசமான ஒரு டோன்ல அண்ணாமலை பேசியிருக்காருன்னு பாக்குறோம். இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து அவர் சுற்றி சில விஷயங்கள் பேசப்படுது. அவர் வந்து இப்ப நேற்றைய தினம் வந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா ஒரு செய்தி அச்சு ஊடகங்கள் எல்லாமே எழுதவே ஆரம்பிச்சாங்க. பட் அவர் மறுக்கிறாரு. உண்மையிலே வந்து அவர் சந்திக்கிறாரா இல்லையா? அவரை சுற்றியும் கூட சில விஷயங்கள் மர்மமான முறையில பேசப்படுது. சீமான் பாஜக அவர் இந்த 2 பேர் விஷயத்திலயும் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? சார் சீமான் பாஜக விஷயத்துல வந்து அவங்க சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது சார். சேர்ந்தாருன்னா சீமான் சரிவை சந்திப்பார் சார். சீமானை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி பாஜக சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கும்பல் இங்க அலைஞ்சிட்டு இருக்கு சார். அந்த கும்பல் வந்து பலவிதமான வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கு. சீமான் மட்டும் பாஜகவோட சேர்ந்தாரு வச்சுக்கோங்க. சீமானோட தனித்துவம் போயிடும். இப்ப ஏற்கனவே ஒரு 8% ஓட்டை வாங்கியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. பல எலெக்ஷன் கஷ்டப்பட்டு தான் 8% தொட்டிருக்காரு. அவர் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு ஐடியாலஜியில அவர் போயிட்டு இருக்காரு. பிரபாகரனை விரும்புற இளைஞர்கள் அவர் கட்சியில சேர்ந்து அவர் கூட பாடுபட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் இதுவரையும் அவர் கூட இருந்தாங்க. இப்ப அவங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க பிரிஞ்சு போயிட போறாங்க. சோ அவர் வந்து மொழி சிறுபான்மையோரை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு சமயத்துல. ஈவன் சிறுபான்மையோரை பத்தி கூட சாத்தானின் பிள்ளைகள்னு விமர்சனம் வச்சிருக்காரு. அது மாதிரி பெரியாரை வந்து திட்டுறாரு. அது மாதிரிலாம் வச்சிருக்காரு. ஆனா மத்திய அரசை பொறுத்த மட்டும் கடுமையான விமர்சன நிலைப்பாட்டை எடுக்கிறார். அரசியல் ரீதியா எடுக்கிறார். அதனால அவர் எந்த கட்டத்திலையும் வந்து ஒரு சமரசம் என்ற பேச்சு மத்திய அரசோடையோ பாஜகவோடையோ ஒரு சமரசம் என்ற நிலையை எட்டுவாரேயானால் அவர் வந்து சரிவை சந்திப்பார். ஏற்கனவே அவருடைய கட்சியில இப்ப வந்து ஆபீஸ் பேரர்ஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவர் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோ
இல்ல அந்த மாதிரியான ஒரு போக்கோ அவர்கிட்ட தென்பட்டால், இன்னும் மிச்சமீதி அவர்கிட்ட இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிட்டு, இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வரப்போற 26ன்றது அவருக்கு 8% 5% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீமான பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு தனக்கு ரொம்ப கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் அடிப்படையான இந்துத்துவா கொள்கை உடைய பாஜகவுக்கு அவர் நிச்சயமா சாமரம் வீச மாட்டார் சார். சாமரம் வீச மாட்டார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க் யூ சார்.